வாசிங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷராலே இது கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாததான், ஆனால் தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவரால் முடியாத ஒன்றுமே கிடையாது. தேவனால் முடியாத ஒன்றுமே கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனால் முடியாத ஒன்றுமே கிடையாது, அவரால் கூடாத ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உமா கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உமா கூடாதது ஒன்றுமில்ல. அல்லேலூயா. அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் முடியும். தேவனால் செய்ய எல்லாம் அவரால் முடியும். வாசிங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம் வேகமாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் என்ன செய்ய? நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நம்முடைய இருளை வெளிச்சமாக ஆண்டவராக மாற்ற முடியும். அல்லேலூயா. முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னா, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் அப்படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைப்பருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக நம்முடைய இருளை ஆண்டவர் யாதா மாற்ற முடியும்? வெளிச்சமாக மாற்ற முடியும். ஆமென். எங்கே கடந்தோம்? அந்தகாரத்தில் கடந்தோம். அந்தகாரத்தில் கடந்தோம். பாவத்தில், சாபத்தில், அநியாயத்தில், அக்கிரமத்தில், தேவனுக்கு விரும்பாத காரியத்தில் கடந்த நம்மளை தேவன் அழைத்து கொண்டு தெரிந்து கொண்டு எப்படிப்பட்ட வச்சிருக்காராம்? ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் நம்மளை மாற்றி வச்சிருக்கா. கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இருளிலிருந்து வேதம் சொல்லு, இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. அல்லேலூயா. பெரிய வெளிச்சத்தை. அப்போ இந்த உலகத்தில் பாவம் என்ற ஒரு இருள் இருந்துச்சு. ஆதாம்னால, முதலாம் ஆதாம் செய்த ஒரு பெரிய பாவத்தினால பாவம் என்ற இருள் இந்த உலகத்தை மூடியது. அந்த இருளை போக்குவதற்காக தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தளினார். அல்லேலூயா. முதலாம் ஆதாம் செய்த பாவத்தை போக்குறதுக்காக 2ஆம் ஆதாமாகிய இயேசு வந்து இந்த உலகத்தில் இருக்க பாவமாகிய அந்தகார இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருளை ஆண்டவர் எப்படி மாற்றியிருக்கார்? வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். ரெண்டாவதாக நம்முடைய கட்டுக்களிலிருந்து அவர் விடுதலை கொடுத்து நம்மளை மாற்ற முடியும். வாசிங்கள் மார்க் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்ததா? கல்லறையில் இருந்தது. அவனை சங்கடியினாலும் ஒருத்தனால் என்ன செய்ய முடியாது? அவனை கட்ட முடியாது. அவனுக்குள்ள அநேக பிசாசுகள் அநேகராக இருந்தார்னு சொல்லியிருக்க. அவனை யாராலே கட்ட முடியாது. அந்த பெரிய கட்டில இருந்த அந்த லேகியோனை பாருங்க, வாசிமா.
ஆ ஆ ஆ ஆ எல்லாத்தையும் சங்கிலிகளை முறித்து பாருங்க, விலங்குகளை தடுத்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அல்லேலூயா. இயேசு அந்த பக்கம் அது வழியாக வரும்போது இந்த லேகியோன் பார்க்க கேட்குறான், உமக்கும் எனக்கும் என்ன வந்தது? மாசிமா அந்த வசனத்தை. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இயேசு தூரத்திலே அவர் வருகிறதை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே எனக்கும் உமக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். அல்லேலூயா. அவனும் ஆண்டவர்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறான். அல்லேலூயா. எல்லாருடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இவனும் ஆண்டவர்ட்ட ஒரு வேண்டுதல் கேட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வேண்டுதலை கேட்டு அவன் சொன்னபடியே அவன் பிசாசு அவனை விட்டு போகும்போது எங்கே வச்சு பன்றிகளுக்குள்ளே போகும்படி கட்டளையிட்டார். பன்றிகள் கடல் அருகே மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகள் அந்த பிசாசு உள்ள உடனே அவையெல்லாம் கடலில் மாண்டு என்ன செய்தான்? செத்து போச்சு. எப்பேற்பட்ட கட்டையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் சரிதான். நாம் பாவத்தின் கட்டு, சாப கட்டு, சில மூதாதையை செய்த அந்த கிரியல்னால பாதிக்கப்பட்டுருவாங்க. நம்ம அதையே விசுவாசிக்கக்கூடாது. ஆண்டவரை விசுவாசித்து வந்திருக்கோன்னா தேவன் எல்லா கட்டுகளையும் ஆண்டவரால் முறியடிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரிதான். பாருங்கள், இவனுக்குள்ள அநேக பிசாசுகள் அநேகராக இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. இயேசு ஒரே வார்த்தையினால போன கட்டளையிட்ட உடனே அந்த பன்றிகளுக்குள்ளே போய் அவை கடலில் மாண்டு என்ன செய்தான்? செத்து போச்சு. அல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் மாற்ற அவரால் முடியும். ஆசீர்வாதத்துக்கு தடையாக சில கட்டுகள் இருக்குல்ல, என்ன கட்டுகளாக இருந்தாலும் சரிதான், அதை மாற்றுவதற்கு ஆண்டவராக இயேசுவால் முடியும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்து இருக்கிறார். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கட்டுகளும் ஆண்டவர் முடிச்சு. எத்தனையோ கட்டுகளை நம்ம மரித்து போகக்கூடிய நிலைமையில கூட சத்துரு சில நேரம் போராடுவோம். அந்த கட்டுகளை இருந்து கூட ஆண்டவர் விடுதலையாக்கி தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் வாசிங்க சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பாம். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் எவ்வளோ நேரமா? ஒரு நிமிஷம். அவருடைய தயவு பாருங்க, கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு எப்படிதான்? ஆயுள் காலம் வரைக்கும். வாசிங்க. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டா. உங்கள் கண்ணீரை களிப்பாக ஆண்டவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கண்ணீரை ஆண்டவர் எதை மாற்ற முடியும்? களிப்பாக ஆண்டவரால் மாற்ற முடியும். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கரமிருத்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரமிருத்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்த நாம மகிமை பெற வேண்டு கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டு கர்த்தாவே, உந்தன் நாம மகிமை பெற வேண்டு கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டு கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கண்ணீரை களிப்பாக ஆண்டவரால் மாற்ற முடியும். நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக மாற்ற முடியும். நம்முடைய கட்டுகளை அவர் அறுத்து விடுதலை செய்ய அவரால் முடியும். கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தேவன் தான் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது.
இஸ்ரவேல் புத்திர குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்களாம். அல்லேலூயா. யாரை நினைச்சு? கர்த்தரை நினைச்சு என்ன செஞ்சாங்களாம்? பெட்டியை மறந்து என்ன செய்தாங்க? போயிட்டாங்க. அல்லேலூயா. அநேக வருஷம் அங்கே இருந்ததுனால இஸ்ரவேல் புத்திரர்கள் எங்கே போனாலும், யுத்தத்துக்கு போனாலும் சரி, பாளையம் இறங்க போனாலும் சரி, அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்வாங்க? கொண்டுட்டு போவாங்க. அல்லேலூயா. இப்பொழுது அந்த அவர்கள் அதை நினைச்சு என்ன செய்கிறாங்களாம்? புலம்பிக் கொண்டு இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன்னா, அதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் என்னென்ன காரியத்திலிருந்து விடுதலை வேணும் கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி அவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதான். அப்போ புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். அன்னாளுடைய வாழ்க்கையில் அவள் கண்ணீரை ஆண்டவர் மாற்றி சாமுவேலை கொடுத்து அவளை களிப்பாக ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. அப்போ கண்ணீரை அவரால் எப்போதும் நான் எப்போதும் அழுதுகிட்டே இருக்கேனே. சிலருக்கு எப்போதும் அழுதுருவாங்க. அழக்கூடாதுன்னு சொல்லலை, மனுஷருக்கு முன்னாடி அழக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தர் காரியம் சாதிக்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு எதையாவது ஒன்று அவங்கள நம்ப வைக்கணும் அல்லது காரியத்தை சாதிக்கணும், உடனே அழுதுருவாங்க. வேதம் சொல்ல மனுஷருக்கு முன்னாடி நீங்கள் போய் கண்ணீர் வடிச்சு அது வீண். நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, தேசத்துக்காக நீங்கள் வடிப்பீங்கன்னா அந்த கண்ணீரை களிப்பாய் மாற்ற முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கிட்டு போகிறார். கமால ஸ்தலத்துக்கு சிலுவையை தூக்கிட்டு போகும்போது எருசலேம் குமாரத்தையெல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க? அழுங்கள் அப்படின்னார். அல்லேலூயா. அப்போ கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றம். நம்ம ஒரு சொட்டு கண்ணீர் நீங்கள் வடித்தாலும் ஆண்டோருக்கு முன்னாடி போய் கண்ணீர் வடி. மனுஷருக்கு முன்னாடி வடிக்காதுங்க, அது வேஸ்ட், அது வீணாக போயிடும். தேவனுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீரோடு கூட ஜெபிப்பீர்களானால், நொறுங்குண்ட இருதயத்தோடு, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா தேவன் அவர்களை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அடுத்து வாசிங்கள் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்ன இவ்விடத்தில் வரும்படி நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் உங்களை எனக்கு முன்னதாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில நேரம் தடைகள் வரும். அது கல்யாணம் ஆனாலும் சரி, ஒரு வேலையானாலும் சரி, வீடு கட்டுறதுனாலும் சரி, எந்த காரியத்துக்குனாலும் தடை வரும். உடனே நாம் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேனே, இவ்வளோ தூரம் நாம் ஆலயத்துக்கு போகிறேனே, உபவாசம் இருக்கனே, ஜெபம் பண்ணுறேனே, ஏன் என் வாழ்க்கையில் அப்படி உடனே ஆண்டோட கேள்வி கூட. அந்த தடைகளை உங்களுக்கு படிக்கற்களாக தேவனால் மாற்ற முடியும். கடங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தடைகளை உடைக்க ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. இந்த யோசேப்பை தேவன் கொண்டு வந்து ஆமென் எகிப்து தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார்னா, அப்போ சகோதரங்களை பார்த்து அவர் எல்லாரையும் பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுறா, நீங்கள் விசனப்பட வேண்டாம், உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக, உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாக தான் கர்த்தர் என்ன முன்னாடியே எகிப்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவன் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார். அவர் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. எந்த நோக்கம் இல்லாமல் தேவன் ஒரு நாள் எதையும் செய்ய மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. தடைகளை நமக்கு வெற்றியினுடைய படிக்கட்டுகளாக ஆண்டவர் மாற்ற முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படி செய்தார். நம்ம உடனே சிந்திக்க, ஐயோ இவ்வளோ தடை வந்துகிட்டே இருக்கேன், ஏன் அப்படி, இது தேவ சித்தம் தானா அல்லது தேவ சித்தம் இல்லையா அப்படின்னு வேறு மாதிரி நம்ம மைண்டு யோசிக்கூடாது. தேவன் நம்ம பிரியமானவர்களே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் தடை வருதுனாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எதை செய்தாலும் நன்மை செய்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தடைகளை அப்போ படிக்கற்களாக ஆண்டவர் மாற்ற முடியும். வெற்றியினுடைய படிக்கற்களாக ஆண்டவர் மாற்ற முடியும். யோசேப்பை அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொண்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொண்டு போய் அவனை அந்த எந்த ஸ்தானத்தில் வைக்கணுமோ, எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ அந்த இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு போய் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசி.
லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எல்லாரும் தெரிந்த வசனம். லூக்கா 8:24. ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க. இப்போ போய் சீசர்லாம் யாரை எழுப்புறாங்க? அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகலாம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே நின்று போச்சு. அல்லேலூயா. புயலையும் கொந்தளிப்பையும் அவர் என்ன செய்ய முடியும்? அமர்த்த முடியும். அல்லேலூயா. நான் சொல்ல, எப்போ பார்த்தாலும் போராட்டம், எப்போ பார்த்தாலும் உபத்திரவம், எப்போ பார்த்தாலும் சோதனை, எப்போ பார்த்தாலும் அப்படி நீங்கள் நினைப்பீங்க. எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு தான் அவர் இருக்கார். ஆமென். அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். பாருங்க, காற்றையும் கடலையும் அவர் அமர்த்தினது போல, ஆமென், நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த புயல் போல வரக்கூடிய உபத்திரவங்கள், சோதனைகள், எல்லாவற்றிலும் பாடுகள் இருந்து தேவனால் விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் முடியும். அவரால் எதுவும் முடியாதுன்னே கிடையாது. நாம் நினச்சோம், நம்மளே நினச்சி சிலர் குழப்பிக்கிட்டே இருப்பான். அது எங்கே முடிய போது? ஆண்டவர் இதெல்லாம் செய்வாரா? சிலர் அப்படி தான் கேட்பான், இந்த வியாதியெல்லாம் குணமாக்க முடியுமா, இதெல்லாம் அவரால் மாற்ற முடியுமான்னு. அப்படி நம்மளை படைத்த தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், அவரால் எல்லாத்தையும் சரி பண்ண, அற்புதம் செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாத முடியும் ஒன்றுமே கிடையாது. மனுஷரால் கூடாதா? வியாதியை குணமாக்க மனுஷரால் கூடாதா? ஆனால் நம்மளை படைத்த, நம்மளை உருவாக்கின பரம தகப்பனாக இருக்க இயேசுவால் எப்பேற்பட்ட வியாதியையும் அவர் குணமாக்க முடியும். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பாடுகள், உபத்திரவங்கள், சோதனை எல்லாவற்றிலும் அந்த புயலை அமர்த்த இயேசுவால் மட்டுமே முடியும். ஆமென். அல்லேலூயா. அவரால் முடியும். கடைசியாக 107ஆம் சங்கீதம், 107ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் 35ஆம் வசனத்தை வாசி. அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் என்ன செய்வாராம்? மாற்றுவார். அல்லேலூயா. என்னத்தை? அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை அவர் எப்படி மாற்றுவாரா? நீரூற்றுகளாக மாற்ற முடியும். யாராலும் இது செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக்க இயேசுவால முடியும். அல்லேலூயா. வறுமையில் தரத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையை உயர்த்த இயேசுவால மட்டும் முடியும். ஆமென். அல்லேலூயா. அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அவரால் முடியாத ஒன்றுமே கிடையாது. அவர் மேலே நம்பிக்கை வச்சவங்க ஒருத்தது வெக்கப்பட்டு போனதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றும். இந்த இடம் அப்படிப்பட்ட இடமா இருக்கு. நீங்கள் இந்த மேலப்புதூரில் இந்த பக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போய் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தண்ணியே கிடையாது. 500 அடி போட்டாலும் கொஞ்சம் மூலம் தண்ணி வரும். இந்த வறண்ட நிலத்தை ஆண்டவர் இந்த பகுதியில் நம்ம ஆலயம் இருக்கிறதுனால நாம் இருக்கக்கூடிய இடத்த ஆண்டவர் செழிப்பாக வச்சுருக்கார். அல்லேலூயா. அவருடைய ஆலயம், அவருடைய இடம், அவர் செய்கிறது. இது போல் நம்ம ரியலி லைஃப்பில் வறண்ட வாழ்க்கை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வறுமை, தருத்திரம், இன்னும் ஆண்டவருக்குள்ளே வந்தாலும் சில காரியங்களை வெளிவர முடியாத வறண்ட வாழ்க்கையில் இருக்கா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரால் எல்லாத்தையும் மாற்ற வறண்ட நிலத்தை, ஆமாம், வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக இயேசுவால் மாற்ற முடியும். அல்லேலூயா. குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிற ஆண்டவர் நம்மளை உயர்த்ததுக்கு அவரால் முடியும். நம்மளை உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். நாம் ஒரு நாள் இப்படி இருக்க போதில் இந்த ஸ்டேஜிலேருந்து, இந்த சூழ்நிலையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு தேவன் கொண்டு போக முடியும். அல்லேலூயா. அப்போ அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. படிக்கவே முடியாதனாலும் படிக்க வைக்க அவரால் முடியும். நம்மளால் வேலை செய்யவே முடியாதுன்னு சொல்லலாம், அதை செய்ய வைக்கிறதுக்கு அவரால் முடியும். ஜெபம் பண்ணால் போதும்.
தேவனால் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும். நம்முடைய கட்டுக்களை அவர் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்ய முடியும். நம்முடைய கண்ணீரை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்ற முடியும். நம்முடைய தடைகளை ஆமேன் வெற்றியின் படிக்கடுக்களாய் மாற்ற முடியும். புயலை ஆமேன் கொந்தளிப்பை, உபத்திரவத்தை, சோதனையை, போராட்டத்தை அவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. வறண்ட வாழ்க்கையை ஹல்லேலூயா செழிப்பாக மாற பண்ண முடியும். எல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. உங்க வலது கரத்தை உயர்த்தி, இதுவரைக்கும் எத்தனை முடியாத காரியங்கள் இருக்கலாம். இதுவரைக்கும் தோல்வியை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஒருவேளை வியாதியில, பிரச்சனையில, பண தேவையில, கடன் பாரத்துல முடியாம இருக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனுஷராலே கூடாதுதான் தேவனால கூடும். ஆண்டவர் அற்புதம் செய்கப்பா, ஆண்டவர் அற்புதம் செய்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்க. இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், இதுவரைக்கும் முடியாத காரியங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் கடல் மேல நடந்தார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். வறுமையில இருக்கலாம், ஒருவேளை தரித்திரத்தில் இருக்கலாம், ஒருவேளை ஒன்று முடியாத நிலைமையில இருக்கலாம், மருத்துவமனையில என்னை யார் குணமாக்க முடியும்னு இருக்கலாம். உங்கள் அருகே இயேசு வருவார், உங்களை தொடுவார். உங்களை குணமாக்க அவரால் முடியும். உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவரால் முடியும். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவரால் முடியும். தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. ஆமென். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. எல்லா காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். வாழ்க்கையில முடியாத காரியத்தை தேவன் இந்த நாட்களில், இந்த மாதத்தில் முடிய பண்ணுவார். இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் முடிய பண்ணுவார். கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல. உமா கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல. உமா கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல. உமா கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே